வெல்கம் டு ஜெரியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கெலிடாஸ்கோப் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற திங்ஸை வச்சு பண்ண போகிறோம். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம் சுற்றி பாருங்களேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். லொக்கேஷன் வேறு லெவலில் இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் புதூர் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்திருக்கோம். ஃபேமிலியோடு தான் வந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அன்பு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டாஸ்க் தந்திருக்கா. கெலிடாஸ்கோப் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, இங்கே உள்ள திங்ஸ் வச்சு எனக்கு செஞ்சுதா அப்படின்னு சொல்லி சொன்னால். ஆமாம், இங்கே வியூ எல்லாமே நல்லா இருக்குது, கெலிடாஸ்கோப்பில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். சரி செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இருக்கிற திங்ஸை வச்சு கெலிடாஸ்கோப் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கெலிடாஸ்கோப் பண்ண போகிறோம். நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே கடைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, வெளியே போகிற மாதிரி இருக்கும். கெலிடாஸ்கோப்புக்குரிய அந்த கண்ணாடினா எங்கே வாங்கணும்னு கூட தெரியல. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கண்ணாடி ஸ்கேலை வச்சு பார்த்தீங்கன்னா கெலிடாஸ்கோப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அது போக பார்த்தீங்கன்னா அவள் கண்ணாடி வளையல் போட்டிருக்கா, அதையும் உடச்சி உள்ளக்க போட்டுக்கலாம். அக்காவும் போட்டிருக்காங்க, ஸோ அதை போட்டுக்கலாம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 3 கண்ணாடி ஸ்கேல் சின்னது வாங்கிட்டு வந்தாச்சு. சரி ஓகே, 3 இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் டிரான்ஸ்பரண்ட் சீட் அந்த முன்னாடி வைக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா இதையுமே இங்கனக்குள்ளே தேடி பார்த்தோம். தேடி பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி தான் வைக்கணும், ஒரு டிரான்ஸ்பரண்ட் சீட்டை கிடச்சிச்சு எங்களுக்கு. ஸோ அதை தான் பார்த்திங்கன்னா முன்னாடி வைக்கலாம் நாங்கள் பிளான் நாங்களே பண்ணிக்கிட்டோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த வியூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கண்ணாடி ஸ்கேல் இருக்குது பார்த்திங்களா, இது 1, இந்த சர்வத்தளப்படி 2. இது ஃபஸ்ட் டைமாக பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வெளியே பண்ணுற மாதிரி இருக்குது. எந்த திங்ஸுமே நான் கொண்டு வரல. 3 கண்ணாடி ஸ்கேல் எடுத்தாச்சுங்க. இப்போ 3 கண்ணாடி ஸ்கேலை பார்த்திங்கன்னா முக்கோண ஷேப்பில் வைக்கணும். அதை பக்கத்தில் காட்டுறேன், செய்கிறத மட்டும் பார்த்திங்கன்னா பக்கத்தில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கெலிடாஸ்கோப் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா 3 ஸ்கேல் எடுத்தாச்சு. இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் சீட் இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அக்காட்ட ஒரு வளையலும் அன்புட்ட ஒரு வளையலும் பார்த்திங்கன்னா வாங்கியாச்சு. சரி ஓகே, இப்போ நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இது எந்த லெவலுக்கு ரிசல்ட் வரும்னு எனக்கு தெரியல. சரி பண்ணி பார்க்கலாம். நம்ம புது அனுபவமாக தான் இருக்குது எனக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதை முக்கோண ஷேப்பில் நம்ம வைக்கணுங்க. இந்த மாதிரி முக்கோண ஷேப்பில் வைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் வச்சாச்சுங்க. ஸோ இந்த மாதிரி தான் முக்கோண ஷேப்பில் வச்சுருக்கணும். வச்சுட்டு பார்த்திங்கன்னா மேலே டேப் சுற்றுறோம். டேப்பு பார்த்திங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்தாச்சு. இப்படி ஒன்று சுற்றி அவ்வளோதான், டேப் நல்லா சுற்றியாச்சு. ஓகேங்க, அதுக்கடுத்து இதை வெட்டி விட்டுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சுற்றி நம்ம டேப் சுற்றிக்கலாம், நல்லா விழுகாமல் இருக்கிறதுக்காக. எல்லா இடமும் சும்மா டேப் சுற்றிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் இப்படி. இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக நம்ம டேப் சுற்றியாச்சு. பாருங்கள், நம்மளுக்கு அந்த கெலிடாஸ்கோப்புக்குரிய லுக் கிடச்சிருச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா வந்துருச்சு. அதுக்கடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட் சீட்டை இந்த எனக்குள்ளே வைக்க போகிறோங்க. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு முக்கோண ஷேப்பில் வெட்டிக்கலாம். இது நீங்கள் கண்ணாடி இருந்தாலும் கண்ணாடி வைக்கலாம், அப்போனா தான் கரெக்டாக இருக்கும். இருந்தாலும் நம்மகிட்ட இது தான் இப்போதைக்கு இருக்குது. ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா இதை நான் வெட்டிக்கிறேன். சரி ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா ஒன்று வச்சாச்சு. இதை பார்த்திங்கன்னா இங்கனக்குள்ளே வச்சுக்கலாம். இங்கனக்குள்ளே அதுக்கேற்ற மாதிரியும் வெட்டி விட்டுக்கிறேன். சரி ஓகே, இதையும் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சுற்றி ஒட்டிக்கிறேன் நான். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதையும் பார்த்திங்கன்னா சுற்றி ஒட்டியாச்சு. இப்போ உள்ள லுக்கு தெரியுது லைட்டாக தான். சரி ஓகே, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வளையலை நம்ம உடைக்க போகிறோம். வளையல் பார்த்திங்கன்னா இன்னும் கலராக இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த சின்னது பார்த்திங்கன்னா அன்பு வளையல் தான். சரி ஓகே, இதை பார்த்திங்கன்னா இன்னொரு கல்லை வச்சு லைட்டாக உடச்சிக்கலாம். இந்த மாதிரி சின்ன பீஸாக வெட்டிக்கலாம், உடச்சிக்கலாம். கண்ணாடி பீசஸ் நீங்கள் இன்னும் கலராக வளையல் வச்சிங்க அப்படின்னா இன்னும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஓகே, இந்த அளவுக்கு போதும்னு நினைக்கிறேன். வளையல் நிறையா தான் இருக்குது. இந்த மாதிரி கலர் இந்த மாதிரி இந்த 2 பீஸ் பார்த்திங்கன்னா தெரியும். இந்த 2 பீஸ் எடுத்தாச்சு. இதே மாதிரி கலராக கொஞ்சம் சின்னதாக எடுத்துக்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா நத்த ஓடு கூட இருக்குது, நத்த ஓட கூட உடைக்கலாம், வேண்டாம்.
சரி ஓகே, இதை வந்து உள்ளக்க வந்து போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் செத்த அது இதுன்னு இருக்குது, போட்டுக்கலாம், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். சூப்பர், நல்லா தான் தெரியுது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி விதை இருக்குது பார்த்திங்களா, விதையை கூட வந்து போட்டுக்கலாம், பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். அதுக்கடுத்து ஒரு இலை, இந்த மாதிரி சின்ன இலை, பூ இருந்தால் கூட போட்டுக்கலாம். இந்த பூ இருக்குது பார்த்திங்களா, நம்மளுக்கு இப்போ உள்ளது தானே, ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எதுனாலும் நம்ம அழகாக நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வந்து போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போதைக்கு வந்து கொஞ்சம் திங்ஸ் வந்து போட்டாச்சு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வியூ வந்து பார்க்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா இதை வச்சு இன்னொரு க்ளோஸ் பண்ணிக்கிறேன், விழுகாமல் இருக்கிறதுக்காக. அடுத்து எதாவது போடனாலும் போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. நம்ம வந்து இந்த மாதிரி தானே வியூ வந்து பார்க்க போகிறோம், ஸோ அதனால் வந்து பிரச்சனை இல்லை, இந்த மாதிரியே இருக்கட்டும், வேறு எதுவும் வேண்டாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து சூப்பரான கெலிடாஸ்கோப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வியூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளான மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெலிடாஸ்கோப் வந்து ரெடி பண்ணியாச்சு. இதோட வியூ வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ வந்து காட்டுறேன். தாங்க ஃபோனை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இதுதான் கெலிடாஸ்கோப். இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்க வந்து வியூ வந்து காட்டுறேன். இதில் வந்து கரெக்டாக கேமரா வந்து உள்ளக்க வச்சாச்சு. பாருங்கள், வியூ வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். செமையாக இருக்குங்க. அதாவது வந்து ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்ட் பண்ண தான் செய்யுது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதை வைக்க வந்து பார்த்திங்கன்னா டிசைன் நல்லாயிருக்கும். நான் வந்து கொஞ்சம் பக்கத்தில் வச்சு காட்டுறேன். இப்போ வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதாங்க அந்த வியூ. செம்மையாக இருக்கும், பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த வியூ வந்து பார்த்திங்கன்னா அந்த தெளிவாக வந்து தெரியும். இன்னும் வந்து கண்ணாடியில் வந்து வச்சு பண்ணுறோம் அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் எல்லா சைடும் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக வந்து தெரியும். ஆனால் சிம்பிளான மெத்தடில் நம்ம ஒரு கெலிடாஸ்கோப் வந்து பண்ணியிருக்கோம். இதுவும் பார்த்திங்கன்னா வியூ வந்து செமையாக தாறுமாறாக தாங்க இருக்குது. நம்ம வந்து ரியலாக வந்து பார்க்கும்போது இன்னும் நல்லா இருக்குங்க. அந்த ஸ்கேலோட இந்த இதுனா எல்லாமே தெரியுது பாருங்கள். அது வந்து பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. அது வந்து ஒவ்வொன்றும் வைக்கும் போல இப்போ பாருங்கள், குளிக்கிறேன், வேறு ஏதாவது டிசைன் வந்து வரும். இது பாருங்க, அப்படியே ஒவ்வொன்று மாற்றும் போல் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிசைனாக வருங்க. ஸோ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அன்பு கேட்ட மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கெலிடாஸ்கோப் வந்து நம்ம சிம்பிளான மெத்தடில் பண்ணியாச்சு. இந்த பாரு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு சொல்லு. சுற்றி பாரு. சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கா? டிசைனாக சூப்பராக இருக்கா? சூப்பராக இருக்குங்க. டிசைன் வந்து சூப்பராக இருக்குது. நான் வந்து காமிச்சிருப்பேன் எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களும் பார்த்துருப்பீங்க. இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இன்றைக்கி பாருங்களேன், எதுவுமே கொண்டு வரல, நான் மொபைல் மட்டும் தான் வச்சுருந்தோம். நல்ல வேலை வந்து பார்த்திங்கன்னா மைக் வந்து வச்சுருந்தேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் வந்து கிளியராக கேட்கும்னு நான் நினைக்கிறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.